நான் நல்லா இருக்கேன். நீ ஏன் சோகமா இருக்க? சோகமாலாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் அப்பா கிட்ட டூருக்கு போக பர்மிஷன் கேட்டேன். என்ன சொன்னாரு? போகாத சொல்லிட்டாரா? இது எல்லா அப்பாவும் பண்றதுதான்ப்பா. போகாதன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சார். நான் என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்படி என்னடா சொன்னாரு உங்க அப்பா? இப்போ மந்த்லி டெஸ்ட் வருதுல்ல சார். இதுக்கு என்ன மந்த்லி டெஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீ தான் படிச்ச மாதிரியே தெரியலையே. சார் டெஸ்ட் பற்றி கேட்டால் நான் படிக்கிறத பற்றி நீங்களும் பேசுகிறேன். நான் படிச்சிருந்தா நான் ஏன் அதை பத்தி பேசுறேன்? நீ படிக்கவே மாட்டேன். நான் படிடாங்கிறேன். நீ கபடின்னு சுத்திக்கிட்டு இருக்க. பின்ன நான் வேற என்னத்த சொல்ல முடியும்? சார் எங்கள் அப்பாவும் அதுதான் சார் சொல்கிறாரு. ஒழுங்காக படித்து நல்ல மார்க்கில் பாஸ் மார்க் எடு, உன்னை கண்டிப்பாக டூருக்கு அனுப்புகிறாங்கிறாரு சார். அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. படிக்கிற பிள்ளையா இருந்தா எதை வேணா செய்வாங்க வீட்டில். படிக்கிற பிள்ளையா இருந்தால் எல்லாத்தையும் செய்வாங்க தானே. நான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்ன படிக்கிற சொல்லி இப்போ என்கிட்ட படிக்கிறார். அப்புறம் ஏன்டா பாஸ் மார்க் கூட வர மாட்டேங்குது? சரி, இப்போ முதல்ல சொல்லு, நீ என்ன பாடம் படிச்சுன்னு இருக்கிற? என்ன புத்தகம் படிச்சுன்னு? நான் என்ன படிக்கிறேன் தெரியுமா சார்? சூப்பர் ஹீரோ, அவெஞ்சர்ஸ் காமிக் புக்ஸ், ஸ்பைடர்மேன் காமிக் புக். நாம வெள்ளிக்கிழமை வெள்ளிமலர் படிப்பேன் சார். அப்புறமா விக்ரமாதித்தன் கதைகள், பீர்பால் கதைகள், ஹாரி டெய்லர் இருக்குல்ல, இதில் இருக்க எல்லா பிரின்ஸும் எனக்கு பிடிக்கும் சார். இதெல்லாம் படிப்பேன். சூப்பர். இதெல்லாம் படிச்சாதான் எக்ஸாம்ல நல்லா பெரிய முட்டையாக வாங்க முடியும். உங்கள் அப்பா சொன்னதில் கொஞ்சம் கூட தப்பு இல்லைடா. சரி, இப்போ நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? அதுக்கு முதல்ல பதில சொல்லு. நீங்களும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட் இல்லை சார். கொஞ்சம் எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட பேசி என்னை டூருக்கு அனுப்ப சொல்லுங்கள் சார். நானும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு தான்ப்பா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிற மாதிரி உனக்கு கண்டிப்பாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்கள் செல்ல பிள்ளைல. அதனால தான்டா உரிமையில் சொல்கிறேன். முதல்ல நல்லா படி. அப்புறமா நானே உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உன்னை டூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் படிக்க மாட்டேன்னா சொல்கிறேன். வர மாட்டேங்குது சார் அது. அது எப்படிடா வராமல் இருக்கும்? ஒழுங்காக படித்தா எல்லாம் வரும். நானும் தினமும் உட்காந்து படிக்கிறேன் தெரியுமா சார். ஆனால் வரதான் மாட்டேங்குது. இதை காமிக் புக்கும் கதை புத்தகங்களும் படிச்சுன்னுக்கிற. இதை படித்தா எப்படிடா எக்ஸாமில் மார்க் வரும்? சார் சார் இந்த ஒரு வாட்டி எனக்காக பேசுங்க சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் கேட்குறேன். நான் உங்கள் அப்பா கிட்ட கண்டிப்பாக உனக்காக பேசுகிறேன். இந்த மந்த்லி டெஸ்ட்டில் நீ எனக்காக படித்து பாஸ் மார்க் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி 80% எடு. அப்புறமா பேசுகிறேன். இதுக்கு எங்கள் அப்பாவே பரவாயில்ல போல இருக்கு. பாஸ் பண்ணாலே அனுப்புகிறேன்னாரு. நீங்கள் 80% எடுத்தாதான் என்னை டூர் கூட்டு. இங்கே பாருப்பா, உங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் நீ எனக்கு பையன். சரிங்க சார், இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸும் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட வாங்கி தருவேன் நீ நான் சொல்கிற பிச்சை கேட்டா. கிஃப்டா? சூப்பர். என்ன கிஃப்ட்னு சொன்னால் இன்னும் ஜாலியாக இருக்குமே. அதெல்லாம் நீ பாஸ் பண்ணு, கண்டிப்பாக உன் கையில் வரும். சார் இப்போவே சொல்லுங்க. அப்போ நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பாஸ் பண்ணி மார்க் எடுத்து உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன். சரி, நீ ரொம்ப நாளாக உங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தல ஒரு அவெஞ்சர் காரு, ரிமோட் கண்ட்ரோல் கார். அந்த காரை தான் உனக்கு கிஃப்டாக வாங்கி தர போகிறேன். ஆஹா, இது ஜாக்பாட் மாதிரி இருக்கே. எனக்கு டூரு காரு சூப்பரு. இந்த வாய் அடிச்சதெல்லாம் பத்தாது. இனிமேல் தினம் 2 மணி நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்துரு. நானே உனக்கு சொல்லித்தரேன். ஒழுங்காக படிக்கிறேன். சூப்பர் சார். ஆஃபரும் கொடுக்குறீங்க, சொல்லியும் கொடுக்குறீங்க, பரிசும் கொடுக்குறீங்க. நீங்கள் ரியலி சூப்பர் சார். ஏன்னா புகழ்ந்து பேசினதெல்லாம் போதும். போயிட்டு புக் எடுத்துக்கிட்டு இப்போவே என் கூட வா. இப்போவே வா, எனக்கு ரொம்ப பசிக்குதே. ஆண்டி ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிட்டாங்க. நீ வந்தா மட்டும் போதும். வாவ், ஸ்நாக்ஸு, புக்கு, கிஃப்ட்டு, டூரு சூப்பரு, ஜாலி ஜாலி. உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும் இல்லைடா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவும் தான் சொல்கிறேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஐ லவ் யூ சார். வாங்க வாங்க போகலாம். வா, உடனே போகலாம் வீட்டுக்கு. நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நல்லா கிடைக்கும்.